வணக்கம் மக்களே. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் ஸ்டைலில் எடப்பாடி அவர்கள் இந்த ஒரு முடிவை மட்டும் எடுத்தால் தேர்தல் களமே மொத்தமாக மாறிடும்னு சொல்கிற இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் சில மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்கும் இந்த நிலையில் இன்று அதிமுக மற்றும் பாமக கூட்டணி உறுதியாகி உள்ளது. மேலும் கூட்டணியை உறுதி செய்த கையோடு எடப்பாடியும் டெல்லிக்கு போய் இருக்கிறார். கூட்டணி முடிவுகளில் அவசரம் காட்டப்படுவது ஏன் என்பதை விளக்கியுள்ள மூத்த செய்தியாளர் தராசு ஷியாம் அவர்கள் அடுத்த ஓரிரு நாட்களில் அதிமுக கூட்டணியில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். இன்றைய தினம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் பரபர மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணியை இறுதி செய்துள்ளார். சமீபத்தில் தான் அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் தமிழகம் வந்து சென்றிருந்த இந்த நிலையில் இந்த கூட்டணி இறுதியாகி உள்ளதனே சொல்லலாம். இதற்கிடையே வரும் நாட்களில் அதிமுக கூட்டணியில் பல முக்கிய மாற்றங்கள் நடக்கும் எனவும் கூறியுள்ளார். மூத்த செய்தியாளர் தராசு ஷியாம் அவர்கள் இது தொடர்பாக அவர் புதிய தலைமுறை டிவிக்கு அளித்த பேட்டியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரின் நிலைதான் என்னவென்று தெரியாமல் இருக்கிறது. அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வரும் முயற்சி இருந்தாலும் எடப்பாடி அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தாலும் உள்ளுக்குள் அவரிடம் ஒரு சிறு தயக்கம் இருக்கிறது. அதை நம்மால் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறதுனே சொல்கிறாங்க. கடந்த 2021 தேர்தலில் பாமக 23 தொகுதிகளில் போட்டியிட்டனர். ஆனால் இந்த முறை அவ்வளவு இடம் கிடைக்காது. 15 முதல் 20 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். அதன்படி பார்த்தால் பாஜக மற்றும் பாமகவுக்கு 45 தொகுதிகள் போய்விடும். அதிமுக குறைந்தது 160 தான் நிற்க வேண்டும். எனவே மீதி தொகுதிகளை அதிமுக மிர கட்சிகளுடன் பிரித்து தர வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே இருக்கும் கட்சிகள் தான் என்பதால் அதில் பெரிய குழப்பம் வராதுன்னே சொல்லலாம். தேமுதிகவில் மட்டும் குழப்பம் இருக்கும். அவர்கள் நிலைப்பாடு இதுவரை தெரியாது. அவர்கள் அதிக இடங்களை கேட்பார்கள். மேலும் ராஜ்யசபா இடத்தையும் கேட்பார்கள். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ராஜ்யசபா இடங்கள் காலியாகும். அதை எப்படி நிரப்பப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஒருவேளை மேற்கு வங்கத்தின் முதற்கட்டத்தோடு இணைந்து மார்ச் மாதமே தேர்தல் நடந்தால், தமிழக சட்டசபை தேர்தல் நடந்தால் ராஜ்யசபா தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. புதிய சட்டசபை அமைந்த பிறகே அது தெளிவாகும். தற்போதுள்ள சூழலில் இந்த 6இல் 4 இடங்கள் ஈஸியாக திமுகவுக்கு போகும்னே சொல்லலாம். போட்டி வேட்பாளரை நிறுத்தினால் 5வது இடமும் போகும். அதை தவிர்க்கவே அமித்ஷா அவசரம் காட்டுகிறார். அதுவே அவரது வியூகம்னு கணிக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே கூட்டணி முடிவுகள் எல்லாமே அவசரமாக இறுதியாகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அதிமுகவில் வேறு எந்த கட்சிகளும் இடம்பெறும் என்பது தெரிந்துவிடும். மக்களே, இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.